Definition for arithmetic progression. Let a and d be real numbers. Then the numbers of the form a, a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d, etc. is said to form arithmetic progression denoted by AP. The number a is called the first number and d is the common difference. ஸோ ஒரு ரியல் நம்பர்ஸில் ஏ டி அப்படின்னு ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் த நம்பர் ஆஃப் த ஃபார்ம் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d எக்ஸெட்ரா இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதோட பேர் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம ஏன் மென்ஷன் பண்ணுறோம், தென் காமன் டிஃப்ரென்ஸை டீன் மென்ஷன் பண்ணுறோம். So example 2.23, check whether the following sequence are AP or not. AP na arithmetic progression. So ஒரு sequence கொடுத்திருக்காங்க, இது arithmetic progression இல்லையா அப்படின்றத first check பண்ண போகிறோம். So to check the given sequence is in AP is to check n of if the difference between the two consecutive terms are equal or not. ஸோ ரெண்டு கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்த டேர்மோட டிஃப்ரென்ஸை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், அப்படி இல்லைன்னா அது நாட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஸோ எப்படி டிஃப்ரென்ஸ் செக் பண்ணோன்னா d is equal to t2 minus t1 இதுதான் ஃபார்முலா. ஸோ செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணணும், தென் தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை சப்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஸோ t2 minus t1, t2 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 2x plus 3 minus t1 ஓட வேல்யூ x plus 2, so which is equal to 2x minus x is x, then 3 minus 2 is 1. then t3 minus t2 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், அதோட வேல்யூ 3x plus 4 minus 2x plus 3. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x plus 1 கிடைக்குது. ஸோ t2 minus t1 which is equal to t3 minus t2. Thus the difference between two consecutive terms are equal. Hence the sequence x plus 2, 2x plus 3, 3x plus 4 etc. is an arithmetic progression. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் செக் பண்ணியிருக்கோம் 2, 4, 8, 16. ஸோ இதுவும் t2 minus t1 ஃபைண்ட் பண்ணோன்னா 4 minus 2 is 2 and t3 minus t2 is equal to 8 minus 4 is equal to 8. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்குது, இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 4 இருக்குது. அப்போ t1 minus t2 is equal to t3 minus t2 அப்படின்னு செக் பண்ணும்போது the difference between the two consecutive terms are not equal. ஸோ ரெண்டும் not equal றதுனால hence the terms of the sequence 2, 4, 8, 16 are not in arithmetic progression. Next third subdivision. So t2 minus t1 find பண்ணுறோம். So t2 ஓட value 5 root 2 minus t1 ஓட value 3 root 2. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா 5 minus 3 is 2 root 2. அதே மாதிரி t3 minus t2 ஃபைண்ட் பண்ணுறோம், t4 minus t3 ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்குது. ஸோ thus the difference between consecutive terms are equal. Hence the terms of the sequence are in AP. ஸோ கொடுத்துருக்கிற டேர்ம் ஏபியா இல்லையான்னு செக் பண்ணுறது, டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.24. Write an AP arithmetic progression whose first term is 20 and common difference is 8. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நம்மளை ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு டேர்ம் a is equal to 20 and common difference d is equal to 8. ஸோ இதுதான் நம்மளோட அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட சீக்வன்ஸ். நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இஸ் a plus d, a plus 2d, a plus 3d etc. So in this case we get a ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 20, a plus d is 20 plus 8, 20 plus 2 into 8, 20 plus 3 into 8. So the required arithmetic progression is 20, 28, 36, 44. So note பாருங்க, an arithmetic progression having a common difference of 0 is called a constant arithmetic progression. So common difference 0 இருந்துச்சுன்னா அது constant arithmetic progression அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களோட 1 mark questionல கேட்பாங்க. Exercise 2.5 first question.
check whether the following sequence are in arithmetic progression. So sequence கொடுத்திருக்காங்க a minus 3, a minus 5, a minus 7. So already நம்ம example problemல பார்த்த மாதிரி தான். So solution என்ன given அதை எழுதிருக்கோம் a minus 3, a minus 5, a minus 7. So நம்ம arithmetic progression இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம difference எடுப்போம். Say t2 minus t1 which is equal to t2 ஓட value a minus 5 minus t1 ஓட value a minus 3. So which is equal to a minus 5 minus உள்ள multiply பண்ணிக்கிறோம். So minus a plus 3. So minus a plus a gets cancelled which is equal to minus 3 minus 5 plus 3 is minus 2. So first difference வந்து நம்மளுக்கு minus 2 கிடைச்சிருக்கு. So next இப்போ என்ன find பண்ணா t3 minus t2 find பண்ணணும். So t3 ஓட value a minus 7 minus a minus 5. So which is equal to a minus 7 negative உள்ள கொண்டு போயிடுறோம். So minus a plus 5. Again plus a minus a gets cancelled. So minus 7 plus 5 is minus 2. So ரெண்டோட differenceம் நம்மளுக்கு equal-ஆ கிடைச்சிருக்கு. So therefore t2 minus t1 which is equal to t3 minus t2. Therefore the given sequence is in arithmetic progression. Second subdivision 1 by 2, 1 by 3, 1 by 4, 1 by 5, etc. So solution given எழுதிருக்கோம். So இது நம்மளோட t1, t2, t3, t4, etc. So இப்போ இதுக்கு difference find பண்ண போறோம். So t2 minus t1 which is equal to 1 by 3 minus 1 by 2. So இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் LCM find பண்ணணும். So which is equal to or otherwise cross multiplication. So 2 minus 3 divided by 3 2s are 6. So which is equal to minus 1 by 6. So t2 minus t1 find பண்ணியாச்சு. Next t3 minus t2 which is equal to t3 ஓட value 1 by 4 minus t3 ஓட value 1 by 3. So which is equal to cross multiplication 3 minus 4 divided by 4 3s are 12. So which is equal to minus 1 by 12. So நம்மளுக்கு first two terms ஓட difference வந்து minus 1 by 6 கிடைச்சிருக்கு. Second two terms ஓட difference minus 1 by 12 கிடைச்சிருக்கு. So therefore t2 minus t1 is not equal to t3 minus t2. Therefore the given sequence is not in arithmetic progression. So first problemல remaining 3 subdivisions இருக்கு. இது உங்களோட homework. So இந்த கொடுத்திருக்கிற sequence வந்து arithmetic progression-ஆ இல்லையா அப்படின்றத find பண்ணணும். So இதுக்கு difference எடுக்கணும். So 13 minus 9 difference எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4. Then 17 minus 13 difference எடுத்தீங்கன்னா 4. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த டேர்ம் வந்து arithmetic progression-ஆக தான் இருக்கும். ரெண்டு டேர்மும் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது arithmetic progression. அதே மாதிரி fourth subdivision இது செக் பண்ணணும். தென் fifth subdivision இது செக் பண்ணணும். This is your homework problem. Second question. First term a and common difference is d are given below. Find the corresponding AP. Arithmetic progression find பண்ணணும். So first subdivision a ஓட value கொடுத்துட்டாங்க 5, d ஓட value கொடுத்துட்டாங்க 6. So given a is equal to 5, d is equal to 6. Already நம்ம example problem பார்த்தோம் இல்லைங்களா? Same. So the arithmetic progression is of the format a, a plus d, a plus 2d, etc. So இப்போ இதில் a, d ஓட value substitute பண்ண வேண்டியதுதான். So 5, 5 plus 6, 5 plus 2 into 6, etc. So 5, 6 plus 5 is 11, 5 plus 2 into 6, 6 2s are 12, 12 plus 5 is 17, etc. So therefore the arithmetic progression is 5, 11, 17, etc.
ஸோ மேக்ஸிமம் 3 to 4 வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணாலே நம்மளுக்கு போதும். First term A common difference T are given below. Find the corresponding arithmetic progression. So அதில் இன்னும் 2 subdivisions இருக்கு. That is your homework problem. So A ஓட value 7, D ஓட value -5. Then third subdivision A is equal to 3/4, D is equal to 1/2. So அந்த நம்ம தெரிஞ்ச sequence arithmetic progression A, A plus D, A plus 2D அதில் substitute பண்ணிங்கன்னா உங்களுக்கு arithmetic progression ஓட sequence கிடைச்சிடும். Next question number 3. Find the first term and common difference of the arithmetic progression whose nth terms are given below. ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டேர்மும் காமன் டிஃப்ரென்ஸும் ஃபைண்ட் பண்ணணும். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ nth டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டேர்ம்ஸாவது ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, தென் செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை சப்ராக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ சொல்யூஷன் given tnோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ nth டேர்மோட வேல்யூ இப்போ நான் nக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ t1 is equal to -3 plus 2 into 1 which is equal to -1. ஸோ t1ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு -1. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டேர்ம் which is nothing but a ஓட வேல்யூ. ஸோ a is equal to -1. நெக்ஸ்ட்டு n is equal to 2 substitute பண்ணுறேன். ஸோ t2 is equal to -3 plus 2 into 2 which is equal to -3 plus 4 which is equal to 1. ஸோ t2 ஓட வேல்யூ செகண்ட் டேர்ம் 1. தென் n is equal to 3 substitute பண்ணுறோம். ஸோ t3 is equal to -3 plus 2 into 3 which is equal to -3 plus 3 2s are 6. So -3 plus 6 is equal to 3. So t3 ஓட வேல்யூ 3. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏன்றதுனால ஃபஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் 3 டேர்ம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து a is equal to -1 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். டியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் t2 minus t1. ஸோ நம்ம t2ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்னா 1 அண்ட் t1ஓட வேல்யூ -1. ஸோ which is equal to 1 minus of -1. ஸோ which is equal to 1 plus 1. ஸோ d is equal to 1 plus 1 is 2. ஸோ டியோட வேல்யூ 2. Therefore a is equal to -1, d is equal to 2. ஸோ கொடுத்துருக்கிற ஜென்ரல் டேர்ம் tn வச்சுட்டு ஃபஸ்ட்டு 3 டேர்ம் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்மளோட a. தென் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபைண்ட் பண்ணோம். செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்லேருந்து நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து t2 minus t1 தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் d is equal to 3t minus t2 செக் பண்ணலாம். ஸோ t3ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன அப்படின்னா 3. ஸோ 3 minus t2ஓட வேல்யூ 1. ஸோ 3 minus 1னா ஆப்வியஸாக நம்மளுக்கு கிடைக்கிறது 2. ஸோ டிஃப்ரென்ஸ் எப்பயுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கிடையாது. ஸோ நம்ம ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். Next second subdivision tn is equal to 4 minus 7n. So solution given எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இதுலேயே நம்ம ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ n-க்கு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ t1 is equal to 4 minus 7 into 1. ஸோ t1ஓட வேல்யூ 4 minus 7 which is equal to -3. Next n is equal to 2. So t2 is equal to 4 minus 7 into 2 which is equal to 4 minus 7 2s are 14. So t2 ஓட value 4 minus 14 is -10. Next n-க்கு 3 substitute பண்ணுறோம். n is equal to 3 means t3 is equal to 4 minus 7 into 3 which is equal to 4 minus 7 3s are 21. So which is equal to 4 minus 21 is -17. ஸோ இப்போ
நம்ம T1 T2 then T3 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இதுதான் A ஓட வேல்யூ. ஸோ therefore A is equal to -3. then இப்போ D ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். ஸோ D is equal to T2 minus T1. ஸோ T2 ஓட வேல்யூ -10 minus T1 ஓட வேல்யூ -3. So which is equal to -10 minus of minus plus 3. So D is equal to -7. So இப்போ நம்ம A ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு -3, D ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு -7.